கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறவங்க. அவங்க ஒருபோதும் மாம்சத்துக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும். அதாவது மாம்சத்தின்படினா எந்த விதமான கெட்ட சிந்தனை இல்லாம, மொபைல் போனுக்கு இடம் கொடுக்காம, டிவி பார்ப்பது, சீரியல் பார்ப்பது, இன்னும் அநேக வார்த்தைகளுக்கு நாம மாம்ச சிந்தனையோட இடம் கொடுக்க கூடாது. அப்படி மாம்சத்துக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான சக்சஸையும் பார்க்காம போயிடும். அதாவது சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்ம மாம்ச சிந்தனையோடு இருந்தோம்னா சாத்தானுக்கு இடம் கொடுக்கறது மாதிரி ஆயிடும். சாத்தான் நம்மள அவங்க வழியில கொண்டு போயிட்டு நம்ம நரகத்துல தள்ள பார்ப்பாங்க. அதாவது நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தோம்னா தப்பு, இந்த காரியம் செஞ்சா தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் அந்த தப்பை திரும்ப செய்ய வைக்கும். அதான் மாம்ச சிந்தனை. மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம இருக்கணும். அதுவே நம்ம ஆவியின்படி நடந்தோம் அப்படின்னா ஆவியின்படி, அதாவது வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது, வேதத்தை தியானிக்கணும். வேதத்தின்படி நடக்க நாம ஆயத்தமாகணும். வேதம் என்ன சொல்லுது அதை நம்ம தியானிச்சோம் அப்படின்னா அதில் உள்ள ஞானம், அறிவு எல்லாம் நமக்கு பெறக்கூடியதா இருக்கிறது. நம்ம அதன்படி நடக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. நாம அதுல அந்த ஆவியின்படி நம்ம நடக்கப்படும் போது, வேதத்தின்படி நடக்கப்படும் போது குடும்பம் நடத்துவதோ இல்லை வேற எந்த காரியமாக இருந்தாலும் நமக்கு ஈஸியாக போய் முடியும். அப்ப நம்ம ஆண்டவருக்கு அவருக்காக நம்ம ரட்சிக்கப்பட்டு ஒப்பு கொடுத்த பிறகு நம்ம மாம்ச சிந்தனை இல்லாமல் ஆவியின்படி நடக்க தான் நம்ம ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கணும். அப்ப ஆவியின்படியா நடக்கப்படும் போது நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படி நடக்கப்படும் போது நமக்கு எந்த விதமான ஆக்கினை தீர்ப்பும் கிடையாது. சாத்தானும் எந்த விதமான தொந்தரவும் நம்மள பண்றது கிடையாது. நாம ஆவியின்படி நடக்க நாம ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கணும் இந்த வசனத்தின்படி. அப்ப நம்ம இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க நம்ம ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கணும். இந்த வசனத்தை தியானிப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.